இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் அரசியும் சரவணனும் பேசிகிட்டு இருக்காங்க. அரசி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணா, உனக்கு எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அண்ணா வந்து, இல்லைம்மா, எனக்கெலாம் எந்த கஷ்டமும் இல்லை, என்னை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்புறம் அரசி போய் செந்தில் கிட்ட புலம்பிகிட்ருக்காங்க. பாருங்கண்ணா, நம்ம வீட்டில் வரிசையாக பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தான் ஆரம்பித்து வச்ச எல்லா பிரச்சனையும் என்னால் தான். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வீட்டில் யாருக்குமே நிம்மதி இல்லைண்ணா, வரிசையாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போயிடுவீங்களாண்ணா இன்றைக்கி குவார்ட்டர்ஸ்க்கு? விட்டுட்டு போகாதீங்கண்ணா, பயமாக இருக்குன்னு சொல்லி அழுது ஃபீல் பண்ணுறாங்க. இல்லைம்மா, நான் போகமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி மீனா கிட்டே பேசலான்னு போகிறாங்க. மீனாவும் அதை தான் மனசில் வச்சுருக்காங்க போல். அவங்களும், பாருங்கள், யாரும் சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி, நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லோரையும் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் போகலான்னு சொல்கிறாங்க. இல்லை, போவேண்ணா, இங்கேயே இருக்கலான்னு சொல்லி செந்தில் சொல்கிறாரு. இங்கே மயிலோட அம்மா கறி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, என்னால் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சு, நான் மட்டும் என்ன வேணும்னேவா பண்ணுறேன், என் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு என்ன ஆசையா, என் சூழ்நிலை அப்படி இருக்குது, நான் மட்டும் என்ன ஃபேக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, என் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் போய் சொல்லி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு. இல்லைனா எதுக்கு நான் இவ்வளோ போய் சொல்லி கல்யாணம் பண்ணி என் பொண்ணு திரும்ப என் வீட்டுக்கே வரப்போகிறான்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இங்கே காந்திமதி ஸ்டோர்ஸை எடுத்து வச்சிட்ருக்காங்க பழனிவேல். அப்போது கரெக்டாக கதிர் வந்துடுறாரு. வீட்டில் எல்லோரும் திட்டி அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா, அதனால மாமாவுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்காரு. சாரி மாமா, எல்லோரும் வேறு ஏதோ டென்ஷனில் இருந்தாங்கல்ல, உங்கள் மேலே காட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை, எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் எப்படி இருக்கான்னு கேட்குறப்போ கதிர் அழுதுடுறாரு. வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு எல்லாமே தப்பாக போனால் எப்படி இருப்பான், அது மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. அண்ணன் யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சதே இல்லை, அண்ணனுக்கு போய் இப்படி நடந்துருச்சு, என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நிஜமாகவே மயில் இப்படி சொல்லியிருக்காப்பா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லி பழனிவேல் சொல்கிறப்போ, ஆமாம் மாமா, நிறையா நாளாக இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கு, ஆனால் அண்ணா தான் நம்ம சொன்னால் வருத்தப்படுவோன்னு சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறது அவன் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, அம்மா அதான் எனக்கும் தெரியல, என்ன பண்ண போகிறோன்னு எனக்கும் சுத்தமாக புரியலன்னு சொல்லி 2 பேரும் புலம்பிகிட்ருக்காங்க. நல்லவங்கள சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார் கடவுள்னு சொல்லி பழனிவேல் ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே மயிலோட வீட்டில் மயிலை சாப்பிட சொல்லி வர சொல்கிறாங்க. ஆனால் மயில் இல்லை, எனக்கு வேணான்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க, சாப்பிட வர மாட்டேன்னு. அவங்க அப்பா அம்மாவும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. வா மயில், நடந்ததையே நினச்சிட்ருக்காத, வந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. என்ன மயில், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா, நீ சொல்கிறத கேட்டு கேட்டு தான் நான் இந்த நிலமையில உட்காந்துருக்கேன். என்னமோ அவ்வளோ பேசினேன், என் கல்யாணம் நடக்கலைன்னா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காது, ஊரே தப்பாக பேசும், அப்படி இப்படின்னு பேசினேன். இப்போ மட்டும் என்னாச்சு, கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் தானே திரும்ப வந்து உட்காந்துருக்கேன், இப்போ மட்டும் என்னாச்சு, உன் ஊர் என்ன பேசுது, சொந்தக்காரங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டமேனிக்கு திட்டுறாங்க அவங்க அம்மாவை. நீ சமாளிச்சிருக்கணும் மயிலு, சொன்ன பொய்யெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி நீ உன் புருஷனை கைக்குள்ளே போட்டு சமாளிச்சிருக்கணும், அந்த திறமை உனக்கு பத்தலைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ஆள் வந்து அப்பாவை செட்டி எடுத்து அடிக்க வராரு, அந்த ஆளை போய் நான் எப்படி கைக்குள்ளே போடுவேன், அதுக்கெல்லாம் திறமை எனக்கு பத்தாதுன்னு சொல்லி தாம்மா நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சமாதானம் சொல்லி இப்படி என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டலன்னு சொல்லி மயில் ரொம்ப அலறாங்க. நீ அழாதம்மா, எப்படியாச்சும் உன்னை நாங்கள் அந்த வீட்டில் போய் வாழ வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. எப்படி வாழ வைப்பீங்க, இன்னும் அதுக்கும் மேலே மேலே பொய் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி மயில் கேட்குறப்போ, இல்லை, பொய் சொல்கிறோமோ என்ன சொல்கிறோமோ, உன்னை போய் அந்த வீட்டில் வாழ வைக்க வேண்டியது எங்கள் கடமைன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன தயவு செஞ்சு விட்டுருமா, நீ பண்ண வரைக்கும் போதும், நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும், படிப்பு விஷயம் தெரிஞ்சப்பவே கடகட எல்லாமே சொல்லிவிட்டு நான் நேராக கிளம்பி இங்கே வந்திருக்கணும், ஆனால் நீ வந்தால் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ நாளாக நான் பல்ல கடிச்சிட்டு அங்கே இருந்தேன். நீ எல்லாம் ஒரு ஆள் என் பேச்சு கேட்க பற்றியம்மா என்ன சொல்லுன்னு சொல்லி புலம்புறாங்க. இப்போ ஃபீல் பண்ணுறதுக்கு மயில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அதில் ஒன்றுமே சொல்லியிருக்காங்க, இப்போவே சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை சொல்லுங்கள். இதை பாரு சுடரு, நீயாவது என் பேச்சை கேளு, நீ நல்லா படி, நல்லா வேலைக்கு போ, நம்ம குடும்ப லட்சணம் தெரிஞ்சு யார் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்களோ அவங்க கூட கல்யாணம் பண்ணிவிட்டு வாழு, இல்லைன்னா உன் வாழ்க்கையும் என்ன மாதிரி தான் ஆயிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப அவங்க அம்மா காரி அதே தான் சொல்கிறா.
மயிலு கவலைப்படாத, அவங்களே வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க 2 நாள்லன்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த நம்பிக்கையில் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலங்க. இன்னமும் மயில் எப்படி அவங்க பேச்சை கேட்பாங்க? அம்மா, நான் உன்னை ஏதோ சொல்லிட போகிறேன், தயவு செஞ்சு வெளியே போம்மா, பக்கம் பக்கமாக வசனம் பேசிகிட்டு இருக்காத, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும், என்னை தனியாக விடுங்க, தயவு செஞ்சு வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. தங்கச்சி கிட்ட தண்ணி எப்படி விட்டுட்டு போகிறது, ஏதோ ஒன்று கொடுக்க பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறா. இங்கே வந்து கோமதி வீட்டை காட்டுறாங்க. அங்கே எல்லா லேடிஸும் ஒன்றா படுத்துட்ருக்காங்க கீழே. அப்புறம் ஜென்ஸ் எல்லாம் மேலே படுத்துட்ருக்காங்க. இது ஒரு நல்ல ஜாயிண்ட் ஃபேமிலிங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தால் நல்லபடியாக வாழ்க்கையை கொண்டு போகலாம். ஆனால் பாருங்கள், நம்ம மயில் தேவையில்லாமல் பொய் சொல்லி வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. ராஜியும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா இங்கேயே இருங்கக்கா 2-3 நாள், நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மீனா வந்து சரி நானும் அதான் யோசிக்கிறேன், ஆனால் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஆஃபீஸ் இருக்காக்கா அப்படின்னு போய் கேட்குறப்போ, ஆமாம் இருக்குது, போகிறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை தெரியல எனக்கு, நாளைக்கு தான் முடிவு பண்ணுன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. பசங்கள்லாம் வழக்கம் போல் மேலே தொங்கி பேசிகிட்டு இருக்காங்க. விடுனா, நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டிருக்காதுன்னு சொல்லி தம்பிக்காரங்க எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க அண்ணாவை. என்னடா மறக்கிற மாதிரி விஷயமா நடந்திருக்கு என் வாழ்க்கையில், இவ்வளோ நாள் பாரு, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி தான் நான் அடக்கி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் சொல்ல வேண்டியதாக போச்சு. இப்போ தான் என் மனசில் இருக்கிற பாரமே இறங்கியிருக்குன்னு சொல்லி சரவணன் சொல்லிகிட்ருக்காரு. எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு உன்னை போய் கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்கிறப்போ, என் முகம் ராசி அப்படி, அது என்னமோ தெரியல, நான் நினச்சதும் நடக்கக்கூடாது, தானாக அமையிறதும் நல்லதாக அமையக்கூடாதுன்னு சொல்லி என் விதியில் எழுதியிருக்க போலன்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே கோமதிக்கு மனசே ஆறல. வழக்கம் போல் மருமகங்க கிட்ட புலம்பிகிட்ருக்கா. நீங்கள் 2 பேரும் ஏதோ பொய் சொல்லியிருக்கீங்களாடி மயில் மாதிரி, நிஜமாகவே நீ படிச்சிருக்கியா ராஜி, காலேஜ் போயிருக்கியா, மீனா நீ நிஜமாகவே கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கியான்னு சொல்லி 2 பேரையும் விசாரிச்சிட்ருக்காங்க. அவ்வளோ மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நாளைக்கு